நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மேடம், சாரி சதீஷ். வாங்க வாங்க வந்து உட்காருங்க. வாங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம். மேடம், சதீஷ் உங்க வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப தயங்கினாரு. ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வந்தப்ப ஏதோ கோவப்பட்டாராமே. அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். சாரி இல்லைங்களா? அவர் இல்லை, ஏன்னா அவர் இருக்கிற நேரம் பார்த்து வர சொன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியாதுன்னு தான் இல்லாதப்போ ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சதீஷ், நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. லுக், டிசி என்னோட ஃப்ரெண்ட், அவரோட தம்பி நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் முன்னாடி நிற்பேன். அந்த ஷாக்ல இருந்து இன்னும் நான் வெளியில வரல. என்னால இன்னும் நம்பவே முடியல. ஐம் சாரி. உங்க அண்ணா அண்ணி இறந்ததுக்கு என்னால வர முடியல, மன்னிச்சிடுங்க. ஐயோ, நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தான் உங்களை தப்பா புரிச்சுக்கிட்டேன். எத்தனை நாளா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரியாம போச்சு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ரொம்ப சந்தோஷம். அந்த செல்லம்மா, தயவு செஞ்சு அந்த செல்லம்மாவை பத்தி மட்டும் பேசாதீங்க. மேடம் மேடம், தயவு செய்து அந்த செல்லம்மாவையும் அஞ்சலியை பத்தி மட்டும் பேசாம இருங்க. தம்பிக்கு ரொம்ப கோவம் வரும். இல்ல இல்ல சதீஷ், நீங்க தப்பு பண்றீங்க. செல்லம்மா நமக்கு விரோதி தான், ஆனா அஞ்சலி நமக்கு எதிரி கிடையாது. அவ ரொம்ப நல்லவ. சதீஷ், அவ செல்லம்மாவோட பேச்ச கேட்டுட்டு தான் ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு அஞ்சலியை பத்தி ஒண்ணும் தெரியல. அவ கூட சந்தோஷமா இருந்தா இந்த கொலையெல்லாம் நின்னுடும் நினைச்சேன். ஆனா அவ கூட சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தான் அண்ணனும் அண்ணியும் பாம்பு அடிச்சு செத்தாங்க. அவளை போய் நீங்க நம்ப சொல்றீங்களே? ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இப்போ அஞ்சலி மேல அக்கறை இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா உங்களுக்கும் அஞ்சலிக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பவே இந்த மர்டர்லாம் ஸ்டாப் ஆயிருக்கணும்ல. சரி, அதை விடுங்க. நீங்களும் அஞ்சலியும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது கொலை செய்யறதெல்லாம் நின்றுக்கணுமே, இல்ல? ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லம்மா தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். மேடம், சதீஷ்க்கு புரியலையா? சதீஷ்க்கு நல்லா புரியும் மேடம். எனக்கு தான் சரியா புரியல. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா புரியும். சதீஷ், ஏகே கிட்ட நல்ல பேரும் நல்ல மரியாதையும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் செல்லம்மா இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நன்றி கடனாதான் ஏகே செல்லம்மாவுக்கு
கார்மெண்ட்ஸ் வச்சு கொடுத்தது. அப்புறம் முத்தழகிக்கு பிசினஸ் வைக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இதெல்லாம் செல்லம்மா சூப்பரா 2020 ஆடிட்டு இருக்கா. மேடம், செல்லம்மா 2020 மேட்ச் ஆடட்டும் இல்ல ஒன் டே மேட்ச் ஆடட்டும், உங்க ஸ்டைல சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்குது ரெண்டு விக்கெட். ஒன்னு மினிஸ்டரோட பையன், இன்னொன்னு நம்ம தம்பி சதீஷ். இந்த 2 விக்கெட்டையும் நீங்க தான் பாத்துக்கணும். நல்ல நேரத்துல நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. டோன்ட் வரி சதீஷ். அந்த மினிஸ்டர் பையன் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவன் மினிஸ்டரோட பையன். நினைச்சா மினிஸ்டர் பையனை ஃபாரினுக்கு அமிச்சு காப்பாத்தி விட்டுருவாரு. ஆனா இப்ப என் கவலை எல்லாம் நீங்க தான். ஏன்னா உங்க கார்ல பாம்பு வைக்கிற அளவுக்கு வந்துட்டால அந்த செல்லம்மா. எனக்கு உங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. நான் உயிருக்கு பயந்தெல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு வரல. எனக்கு உயிர் மேல பயமும் இல்ல. ஆனா நான் சாகறதுக்கு முன்னாடி அந்த செல்லம்மாவை சாகடிக்கணும். அவ்வளவுதான். செல்லம்மாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவளை அழிக்கணும்னு நினைக்கிற நல்லவங்க கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. நீங்க, நான், மதுமிதா, கடற்கரையா, கோமதி, இப்படி ஒரு பெரிய கூட்டமே கூடிக்கிட்டு இருக்கு. நம்மள யாராவது ஒருத்தர் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த செல்லம்மாவை கொல்ல. செல்லம்மாவை யாரும் சாகடிக்க கூடாது. அவளை என் கையால நான் சாகடிக்கணும். அதுக்கு உங்க உதவி வேணும். நிச்சயமா நான் உங்க பக்கம் இருப்பேன். தேங்க்யூ. செல்லம்மா, செல்லம்மா கொஞ்சம் நில்லு. என்கிட்ட பேச மாட்டியா? உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீ பேச வேண்டாம். உன்கிட்ட நான் நிறைய பேசணும். பேசலாம்ல? செல்லம்மா, குழந்தை என்கிட்ட கொடு. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு ஏன் சிரமம்? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? என்னாச்சு? நீ கண்கலங்கி நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, என் மேல உனக்கு கோபம் இருக்கிறதுனால தான் நாங்க புது வீட்டுக்கு பால் காசுனப்ப கூட நீ வரல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க வீட்டு சூழ்நிலை சரியில்லை. அதான் என்னன்னு சொல்ல. என் துக்கத்தை சொல்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வாழ அனுப்ப வச்சேன்னு அமுதாவை பத்தி. ஏன் நிறுத்திட்ட? சொல்லு. ஃபோன் பண்ணி நான் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னாளா? அமுதா அப்படிப்பட்டவ இல்ல. இதுவரைக்கும் அவ உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஆனா ஒரு பொண்ணு நிம்மதியா வாழ்றாளா இல்லையான்னு ஒரு தாய்க்கு தெரியும். அமுதாக்கு நான் அண்ணன் மட்டும் இல்லம்மா, ஒரு தாயாதான் என் புருஷனையும் எல்லாரையும் சொல்றது மீறி உங்க பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்ப நான் செஞ்சது தப்போன்னு என் மனசு வேதனைப்படுற அளவுக்கு அமுதாவோட நிலைமை இருக்கு. செல்லம்மா, என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு இருக்கிறது வாசு மட்டும்தான். எங்க அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என் அம்போன்னு விட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா? உங்க பயம் நியாயமானதாம்மா.
அமுதா உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா கூட அது என்கிட்ட சொல்லுங்க, அவளை நான் திருத்துறேன். ஆனா வாழ வேண்டியவங்களை இப்படி பிரிச்சு வைக்கிறது தப்பு இல்லையாம்மா? நான் நினைச்சா வாசுவை கூப்பிட்டு இது சம்பந்தமா பேச முடியும். ஆனா நான் பேசல. ஏன் தெரியுமா? ஒரு அம்மாவை பத்தி புள்ளைகிட்ட தப்பா பேசக்கூடாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் நீங்க வாசுவும் அமுதாவையும் பிரிச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் மீறி அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டா நீங்க செல்லா காசு ஆயிடுவீங்க. அவங்க வாழ்றதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தருணமும் நீங்க உருவாக்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் மீறி அமுதா கிட்ட நீங்க ஒரு மாமியாரா நடந்துக்காதீங்க. அவளை உங்க பொண்ணா நினைங்க. நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் செல்லம்மா. இந்த சென்னையும் இங்க இருக்கிற கூட்டத்தையும் பார்த்த உடனே நான் எங்க தொலைஞ்சு போயிடணும்னு நினைச்சேன். ஆனா இந்த கோயிலுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த கோயில் எனக்கு கத்து கொடுத்துச்சு. நான் எப்படி வாழணுங்கிறத நீ சொல்லி கொடுத்துட்ட. தைரியமா போ செல்லம்மா. இனிமே அமுதா சந்தோஷமா வாழ்வா. நிம்மதியா போ. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரன். அஞ்சலி எங்க? ஆஸ் யூஷுவல் டாட், அவர் ரூம்ல இருக்கா. மது, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி போய் கூட்டு வா. ஏன் அவன் போக கூடாதா? நான் சாப்பிட்றது உங்க கண்ணுக்கு பொறுக்காது. முறைக்காதீங்க. நான் கூப்பிட்டா அவ வரமாட்டா. உங்களை மாதிரியே பிடிவாதம். வேணும்னா போன் போட்டு செல்லம்மாவை வர வச்சு உங்களுக்கும் அவளுக்கும் ஊட்டி விட சொல்லுங்க. மம்மி, இப்ப எதுக்கு தேவையில்லாம செல்லமா இதுல இழுக்கிறீங்க? ஆமா, அவ ரப்பரு, நான் இழுக்கிறேன். உன் அப்பா பண்ற தப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதே, என்னையே குறை சொல்லு. ஏய், நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண? என் பொண்ணுக்கு என்ன குறை வச்ச? நம்ம பொண்ணு அவ புருஷன் வீட்டுல இல்லாம வாழா வெட்டியா உட்கார்ந்துருக்கா. ஒரு நல்ல தகப்ப என்ன பண்ணணும்? மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசணும், நம்ம பொண்ணை கூப்பிட்டு பேசணும், ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தணும். ஆனா நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. நானும் போய் சதீஷை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழறதுதான் வாழ்க்கை. அவன் நல்லவனா இருந்தா அவன் காலை பிடிச்சாவது என் பொண்ணு கூட சேர்த்து வச்சிருப்பேன். என் பொண்ணை அடிச்சு வரட்டி இருக்கான். அவனை போய் காலை பிடிக்க சொல்றியா நீ? உங்களை யாரு காலை பிடிக்க சொன்னா? நந்தி மாதிரி குறுக்க நிக்காம தள்ளி நில்லுங்க. அஞ்சலியே போய் சதீஷை பார்த்து சமாதானம் பண்ணிப்பா. அதான் இவ்வளோ விவரமா பேசுறீங்கல்ல, அப்ப நீங்களே சதீஷ் வீட்டுக்கு போய் சதீஷை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? போறேன்டா. அந்த சேதுபதியும் ரேகாவும் அல்பாயுசுல செத்து போயிட்டாங்கல்ல. அவங்க ரெண்டு பேரோட ஆவியும் அந்த வீட்டை சுத்துதான். அந்த ஆவி என்ன பிடிச்சுக்கிட்டா? எனக்கு இந்த ஆவி, பேய், பிசாசுன்னா ரொம்ப பயம். மா, காமெடி பண்ற நேரமாமா அது? நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்க. டாட், நீங்களும் கொஞ்சம் இறங்கி வரணும் டாட். அஞ்சலியும் சதீஷும்
சமாதானமாக போய் மறுபடியும் வாழணும். இதுக்கு நீங்கள் தான் டாட் முயற்சி பண்ணோம். எந்த காலத்துலயும் சதீஷ் கிட்ட நான் பேச மாட்டேன். அவன் என் மருமகனே கிடையாது. என் பொண்ணு அவன் கூட வாழாம நம்ம வீட்டுல இருக்காளே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குடா. சுரேஷ், பாத்தியாடா உங்க அப்பா பேசுற பேச்ச? 25 வருஷமா அவர் கூட அவசப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் செத்த பிறகு கண்ணகி சிலை பக்கத்திலேயே எனக்கும் ஒரு சிலவை. அப்பன மாதிரியே இருக்கும். பைத்தியம். வாமா. பாசமலர். உட்காரு. வேணாம் டாடி. உட்காரு. சாப்பிடுறா. என்னைய பார்த்துட்டு இருக்கான். வேணாம் டாடி. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. நான் உன் அப்பா, உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். அந்த சதீஷ மறந்துரு டாடி. ப்ளீஸ் அஞ்சலி, என்ன புரிஞ்சுக்க. எந்த தகப்பனும் தன் பொண்ணு வாழக்கூடாது, வாழ வெட்டியா இருக்கணும்னு சொல்ல மாட்டான். எந்த மாமனாரும் தன் மருமக செத்து போகணும்னு சொல்ல மாட்டான். இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்? உன் மேல இருக்கிற அன்புனால. அப்பா பேச்ச கேளுமா, புரிஞ்சுக்க. அவன் கூட நீ வாழக்கூடாது. அவன் உயிருக்கு பயந்து உன் கூட வாழற மாதிரி நடிக்கிறான். அவன் சீக்கிரமா செத்துருவான். டாடி. ஏகே. ஏய், நீ பேசாம இரு. இப்பவே செத்து போயிட்டான்னு நினைச்சுக்க. ஒரு புது வாழ்க்கை வாழ முடிவு பண்ணிக்க. நீ நல்லபடியா வாழ நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். யோ. அஞ்சலி, அழாத. சிரிக்க கத்துக்க. இங்க பாரு, இனி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். முதலா உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன் ப்ரீகேஜி படிக்கும் போது. அப்ப நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? சொல்லுமா. எல்லார் கூடயும் சந்தோஷமா பழகு, சிரிச்சுக்கிட்டே இரு. எந்த நேரத்திலையும் எப்பவும் அப்பாவும் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். இப்பவும் அதான் சொல்றேன். எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன், எப்பவுமே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். என்ன நம்பு. ஆமாம்மா.
ஏகே பேசுறேன். நான் செல்லம்மா பேசுறேன். சார் பிஸியா இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும், வரீங்களா? வரேன். சரி. அழக்கூடாது. செல்லம்மா, குழந்தை இப்படி நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன எங்க போறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவ்வளவு சொன்னேன். அப்புறம் எதுக்கு தனியா விட்டுட்டு போறீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். அப்படி என்னங்க முக்கியமான வேலை? எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லங்க, ஏகே சார் வராரு. ஏகே சார் வந்தா நீ பேசு, நான் வரேன். என்னங்க? என்ன விசாகம், காலையில இருந்து ஆளே காணோம்? கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி சாந்தி முகூர்த்தமே நடக்கல. அதான் ஜோசியரை பார்த்தேன், நல்ல நேரம் குறிச்சு கொடுத்தாரு, வாங்கிட்டு வரேன். அப்படியா? அவரு குறிச்சு கொடுத்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் நடந்தா நல்ல அழகான அறிவான பேரம் பரப்பான்னு சொன்னாரு. அப்படியா? அதான் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கேன். சரி வரேன். சரி, போயிட்டு வா. இந்த 1 ரூபா மட்டும் வாங்கி தங்க. ஐயோ நில்லுமா, ஏய், இங்க பாருமா, இப்படி வா, 1 ரூபா இப்படி சோறு வா, கூட வாங்காம செல்லம். ஓடி பாட்டி வாடி. இப்படி கஷ்டப்படுத்தலாமா? பாவம்ல. 1 வாய் சோறு ஊட்டுறதுக்குள்ள என்ன பாடுபடுத்துறா பாரு. செல்ல குட்டி இல்ல நீ, 1 ரூபாய் வாங்கிக்கணும். வா, காமி. இவளுக்கு சோறு ஊட்டுறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. சந்தோஷமா பேத்திக்கு சாதம் ஊட்டுற மாதிரி இல்ல இருக்கு. சந்தோஷம் இருக்காத பின்ன. இவ என் மகனோட பொண்ணாச்சேமா. ஓ, இவதாமா என் உலகமே. ஆமா, உங்களுக்கு எத்தனை பேரம் பேத்தீங்க? எனக்கு ஒரே பையன்தாம்மா. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அடுத்த வாரம் தான் சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கேன். அப்படியா? உங்களுக்கு பேரம் பேத்திக இருந்தா தான் அதுங்களோட அருமை பெருமை எல்லாம் தெரியும். இந்த சாப்பிடு. வாழைப்பழத்தை ஊட்டாதீங்கம்மா, சாப்பிட மாட்டா, கீழே துப்பிடுவா. பரவாயில்ல, எவ்வளவு சாப்பிடறாலும் சாப்பிட்டுமே. இந்தா கையில வச்சுக்க, கையில வச்சுக்க. இதான் உங்க வீடா? இது என் மகன் வீடுமா. இவதான் என் மருமக. 2வது குழந்தை பிறந்திருக்கு. இன்னொரு குழந்தையா? பேரனா பேத்தியா? பேரமா. வாங்கம்மா, 1 ரூபா காபி சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமா, உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, எங்க சொந்த ஊரு குத்தம்பாக்கம். என் புள்ள இங்கதான் வேலை செய்யறான். அதான் அவன் கூடவே தங்கிடலான்னு வந்தேன். அவனை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன். ஆமா, உங்க மருமக எப்படி? மருமக என்னம்மா இழுக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணுதான். சரி, நான் வரேன். இன்னொரு நாளைக்கு வந்து சாவகாசமா பேசுறேன். குழந்தை உள்ள கூட்டிட்டு போங்க, வெயிலா இருக்கு. சரிம்மா, போங்க போங்க. வாதக்கா. வாங்க ஏகே. எங்க வடமலை இல்ல? நீங்க வரீங்கன்னு சொன்னேன், ஆனா அவர் காதுல எதுவுமே வாங்காம அப்படியே போயிட்டாரு. என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரமா வாங்கன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. அஞ்சலி எப்படி இருக்கா? அதுக்கா வர சொன்னீங்க? அவளுக்கு என்ன, நல்ல சந்தோஷமா இருக்கா. இதை நீங்க போன்லயே கேட்டுக்கலாமே. சரி, வரேன். இருங்க, உட்காருங்க. செல்லம்மா, தயவு செஞ்சு சதீஷை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என் பர்சனல் ப்ராப்ளம் பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அழகான குழந்தை, உங்களை புரிஞ்சுக்கிட்ட புருஷன். உங்களுக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம்? அந்த புரிஞ்சுக்கிற புருஷன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க என் அண்ணன் ஸ்தானத்துல இருக்கீங்க, அதான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, சொல்லுங்க. பாரதி பிறந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்காரு. யாரோ ஒரு பொம்பளை கிட்டயோ ஒரு பொண்ணு கிட்டயோ அடிக்கடி போன்ல பேசுறாரு. தயவு செஞ்சு கைவிட்டுடாதீங்க, உங்களை தான் நம்பியிருக்கேன்னு சொல்றாரு. எந்த நம்பர்ல இருந்து போன் வந்ததோ அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி பேச வேண்டியதானே?
ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க என் நம்பர் எடுக்க மாட்டேன்றாங்க. சரி, அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் ஏதாவது விசாரிக்கணுமா? செல்லம்மா, நீங்க தேவையில்லாம வடமலையை தப்பா நினைக்கிறீங்க. அவர் கண்டிப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. நான் அவர் மேல சந்தேகப்பட்டு சொல்லல. ஆனா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. நடு ராத்திரி ஏஞ்சி உட்கார்ந்துட்டு குழந்தைய பார்த்து அழுவுறாரு. திடீர்னு கோவப்படுறாரு. யாருக்கோ போன் பண்ணிட்டு அவசர அவசரமா வெளியே போயிடுறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியணும். செல்லம்மாவை கதற வைக்கிற ரகசியம் ஒண்ணு இந்த ஸ்னேகா கிட்ட இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் அவ என் கால்ல வந்து விழுவா. என்ன யோசிக்கிறீங்க ஏகே? இல்ல, நீங்க கொஞ்ச நாளைக்கு வடமலையை தனியா வெளியில அனுப்பாதீங்க. எங்க போனாலும் கூட போங்க. ஆனா ரத்னாவோட கேஸை வாபஸ் வாங்க போற அன்னைக்கு ஸ்னேகா ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னா. செல்லம்மாவோட உயிருக்கு உயிரான ரகசியம் ஒண்ணு என்கிட்ட இருக்குன்னு அவ சொன்னா. இப்போ வடமலையை ரொம்ப டென்ஷனா இருக்காரு நீங்க சொல்றத கேட்கிறப்போ ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது ஏதோ நடந்துருமோன்னு நான் யோசிக்கிறேன். அதனால நீங்க வடமலையை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நீங்க அவரை கேள்விகளை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இது சம்பந்தமா என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ பண்றேன். வரேன். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இன்னொரு தொட்டில். என்னங்க 2 தொட்டில் இருக்கு? எனக்கு 2 குழந்தை பிறக்கொன்னு தொட்டில் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா ஒரு குழந்தை தான் உயிரோட இருக்கு. இன்னொரு தொட்டில் வேண்டாம் கொண்டுட்டு போன மாமா சொன்னாரு. அவரும் சரின்னு சொன்னாரு. ஆனா இந்த தொட்டில் வீட்டுக்குள்ளதான் இருந்தது. இத பத்தி கேட்டா ரொம்ப கோவப்படுறாரு. பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. நானும் வடமலை கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசி பார்க்கிறேன். எல்லாம் சரியாயிடும். தைரியமா இருங்க, நான் இருக்கேன். வடமலைய வெளியே அனுப்ப வேண்டாம். வாங்க. ஏன் வேற யாரும் எதிர்பார்த்த? இல்ல, ஒரு 4 மணி இருக்கும். அத்தை சொல்லாம எங்கேயோ வெளியில போனாங்க. அவங்க தான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். எங்க போயிருக்க போறாங்க? பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு, அங்க போயிருப்பாங்க. அமுதா, எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? அமுதா, இங்க வா. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க வா. என்னங்க? உட்காரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோவில்ல பூஜை இருக்கும். அம்மா வர்றதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? இல்ல அமுதா,
நம்ம 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதனால அம்மா வர்றதுக்குள்ள இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? 2வது தாலி கட்டிட்டு வந்தவ தானே நினைச்சிட்டீங்களா? ஐயோ அமுதா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பின்ன என்னங்க, ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியாது. நான் முதல் தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர அமுதா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. என் அம்மா எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். அதனால அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு அமுதாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? நீ அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னோட பேச்ச மீறக்கூடாது. ஒருவேளை அவ ஜாதகத்துல கோளாறு இருக்கிறதுனால 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கலன்னா நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இது என்னங்க அநியாயமா இருக்கு? நீங்க என்ன தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என்ன எப்படி வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் தாலி கட்டினீங்களா? இத பாரு, நீ என் பொண்டாட்டி, உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல, அப்படி முடியாது. உங்க அம்மாவோட சம்மதம் இல்லாம நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன். நான் ஒரு முடச்சி. இதெல்லாம் தெரியாம உங்க அம்மா கிட்ட போய் என்ன வாழ விடுங்கன்னு கெஞ்சி அழுத. ஆனா அவங்க மனசு மாறவே இல்ல. அன்னைக்குல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா? என்ன தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட என் மேல இறக்கத்தை எதிர்பார்த்த பாருங்க. நான் ஒரு முட்டாள். இத பாரு அமுதா, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க. எங்க அம்மா மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே படைச்ச கடவுள் வந்து சொன்னாலும் உன்னை என்னையும் பிரிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு கேக்குறீங்க? குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சது நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாங்கிறதுக்காக இல்ல. நான் ஆபீஸ் போயிட்டேனா நீ வீட்டுல தனியா இருப்ப. குழந்தை இருந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, அதுக்குதாம்மா. அத்தையாதான் இருக்கும். சரி, நீ போய் கதவு தர, நான் பெட்ரூம்ல இருக்கேன். என்னங்க, இங்க வாங்க. இப்ப நீங்க எதுக்கு பெட்ரூம் போறீங்க? அத்தை வந்தோடனே பார்த்து சந்தேகப்படுறதுக்கா? நீங்க போய் கதவு திறங்க, நான் கிச்சனுக்கு போறேன். அமுதா எங்கடா? உள்ள கிச்சன்ல இருக்கா. அமுதா, அமுதா கண்ணு, அமுதா, அம்மாடி அமுதா. இந்தம்மா பூ வச்சுக்க. ஏம்மா அழற? நீங்க 2 நாளா என்கிட்ட பேசவே இல்ல. அதுக்காக வாழற? குடு, திரும்ப. இத பாரு, இனிமே நான் தினமும் 1 மணி நேரம் உன்னை உட்கார வச்சு உன்கிட்ட நான் பேசுறேன். போதுமா? அழாத. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? போ, என் மருமகளுக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ. அம்மா, நானா? ஏன் அம்மாக்கு தான் போட்டு கொடுப்பியா? பொண்டாட்டிக்கு போட்டு தர மாட்டியா? போடா, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ, நீ வா. உட்காரு. இது பாரு, நான் டிவி பார்த்துட்டு அழுதப்போ நீ பேசினது என் மனசை கரைச்சிடுச்சு. அதனால்தான்
2 நாளா என்ன பேசுறதுன்னு தெரியாம உன்கிட்ட பேசாம இருந்துட்டேன். கோயில்ல இன்னைக்கு செல்லம்மாவை பார்த்தேன். அண்ணிய பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? குழந்தையோட கோயிலுக்கு வந்திருந்தா. அவளுக்கும் ஏதோ மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவலையா இருந்தா. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை பத்தி தான் ரொம்ப கவலையா பேசினா. செல்லம்மா பேசினதுல என் தப்ப நான் உணர்ந்துட்டேம்மா. அமுதாவை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் புது விசாகம்மா. வர்ற புதன்கிழமை சர்வ லட்சணங்களும் நிறைஞ்ச நாளா ஜோசியர் சொன்னாரு. அன்னைக்கே உங்க 2 பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கேன். என்ன என்னம்மா, என்ன ரகசியம் நடக்குதுங்க? என்னம்மா அமுதா வெக்கப்பட்டு போற அளவுக்கு அப்படி என்ன சொன்ன நீ? அது உன் பொண்டாட்டிக்கிட்டே கேளு. என்னடா இது? அமுதாவும் வெக்கப்பட்டு போறா, அம்மாவும் வெக்கப்பட்டு போறாங்க. ஒருவேளை இன்னைக்கு வெக்கப்படுற நாளா இருக்குமோ? அடச்சே, நானும் வெக்கப்படுறேன் பாரு. அமுதா, இந்தா காஃபி. மீனாட்சி, மீனாட்சி, எங்க போ? என்னம்மா? டிஃபன் ரெடியா? ரெடிமா. அஞ்சலி சாப்பிட்டாளா? இன்னும் சாப்பிடலம்மா, எடுத்து வச்சு ரொம்ப நேரமாச்சு. ஏன் தெரியலம்மா. நீ போ. அஞ்சலி, அஞ்சலி, வாமா. மெதுவா வா. ஏம்மா, டிஃபன் எடுத்து வச்சு எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? நீ ஏன் இன்னும் சாப்பிடல? பசிக்கல, என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. ஏம்மா அப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணும், சதீஷோட வாழணும்னு நான் கவலைப்படுறது உனக்கு புரியலையா? என்ன ஏன் இன்னும் நீ வில்லியாவே நினைக்கிற? இது பாருமா, நான் உன் அம்மா. மம்மி, என்ன பர்ஃபார்மன்ஸ்! என்ன தமிழ் சீரியல் டைலாகா விட்டுட்டு இருக்கீங்க? ஐயடா, தமிழ் சீரியலா? நான் இதுக்கு பார்க்கணும் அந்த தமிழ் சீரியல்லாம்? ஒன்லி ஹிந்தி சீரியல் தான். ஒன்லி ஹிந்தி சீரியல்ஸ். சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஏய், புது பிசினஸ் மேன், உன் கூட பிறந்தவ துக்கத்துல இருக்கா, அவளுக்கு ஆறுதல் சொல்லி சந்தோஷமா வாழ வைக்கிறத விட்டுட்டு உங்க அப்பா மாதிரியே ஊருக்கு உழைச்சிட்டு இருக்கியே. புரியாம பேசாதீங்க மம்மி. ஏற்கனவே சதீஷ் ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப போய் பேசினா ஒரு வாரம் விடுவோம் பொறுமையா. அப்புறம் அட்வைஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வர வழியை பார்ப்போம். நம்ம என்ன சொல்லல, இவ கேப்பா. அப்படி அவர் கேட்கலனா செல்லம்மா விட்டு பேச வைப்போம். ஐயோடா, காலையில இருந்து செல்லம்மா பேரை கேட்கலையே நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா விட்டாலும் புள்ள ஆரம்பிச்சிருவான். நீ ஆபீஸ்க்கு புறப்படு. உனக்கு ஒரு வேஸ்ட் டிக்கெட்டு முத்தழகின்னு ஒருத்தி காத்துட்டு இருப்பா. அவளோட போய் பிசினஸ் பண்ணு. மம்மி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. முத்தழகி ரொம்ப நல்லவங்க. அப்படியா? ரொம்ப நல்லவளா? அடடடடடடா. டேய், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த முத்தழகி பெத்து வச்சிருக்காளே ரத்னான்னு ஒரு கழுதை, அத மட்டும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு வாசப்படியில நிறுத்தின மவனே செருப்பு பிஞ்சிடும். சிரிப்ப பாரு, சிரிப்ப. அப்பன மாதிரியே திருட்டு மூஞ்சி. திருடனேதான் இவன். என்னம்மா கவலையா உட்கார்ந்துட்டு இருக்க? நான் வேணா சதீஷ்க்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? என்ன தொந்தரவு பண்ணாதம்மா, கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. சரி, உனக்கு பிடிச்ச பீஸா வரவழைக்கட்டுமா? எதையோ பண்ணு.
அஞ்சலி, என்னம்மா? இத பாரு, உனக்கு பிடிச்ச பீஸா வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி சூப் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதை குடிக்கிறியா? வேண்டாம். யாரு? ஹலோ மேடம். யார் நீ? சுரேஷ் சார் மாடியில் ஒரு ஃபோனை விட்டுட்டு வந்துட்டாராம். அதை எடுத்துட்டு வர சொன்னாரு. சாரா? அந்த உனக்கு இப்ப சாரா ஆயிட்டாரா? நிஜமாவே மறந்து வச்சுட்டானா இல்ல நான் மாடியில ஏறி இறங்கணும்னு பண்றானா? தெரியல மேடம். ஃபோன் பண்ணி சொன்னாரு, நான் உடனே வந்துட்டேன். சரி சரி, ரொம்ப நீட்டிட்டு இருக்காத, உள்ள வா. ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் சஞ்சீவி, பிஏவா இருக்கேன். பிஏவா? யாருக்கு பிஏ? புத்தழிக்கு மேடம்க்கு. அவளே ஒரு அன்னக்காவடி, அவளுக்கு நீ பிஏவா? அப்ப நீ உள்ள வர வேண்டாம், 2 படி தள்ளியே நில்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இப்படி பண்ண உன்னால என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு தெரியுமா? என்ன திடீர்னு பேச்செல்லாம் ரொம்ப மாறுது? இவ்வளோ நாள் நான் செஞ்ச கொலைக்கெல்லாம் தேங்க்ஸ் 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 என்ன இப்ப என் மேலேயே பழிய போடுற? நானும் சதீஷும் எப்போ ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்பவே உன்னோட வேலை முடிச்சு போச்சு. அஞ்சலி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நினைச்ச நேரத்துல ஆரம்பிக்கவும் முடியாது, நினைச்ச நேரத்துல நிறுத்தவும் முடியாது. என்னது நிறுத்த முடியாதா? உனக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன், இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திடு. அஞ்சலி, இந்த ஆட்டத்தை தொடங்கி வச்சது வேணா நீயா இருக்கலாம், ஆனா நிறுத்த சொல்ற அதிகாரம் உனக்கு இல்ல. அதிகாரம் எனக்கு இல்லையா? இதெல்லாம் எனக்காக தான் நடக்குது, இத்தோட பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுடு. யோசிப்போம், மேல் இடத்துல இருந்து என்ன உத்தரவு வருதுன்னு பாப்போம். மேல் இடத்துல இருந்து சம்மதம் வந்தா எல்லாத்தையும் விட்டுடுவியா? என்ன சிரிக்கிற? உன்னால அநியாயமா எங்க அக்கா செத்துட்டாங்க தெரியுமா? என்னது, உங்க அக்கா செத்துட்டாங்களா? தெரியாத மாதிரி நடிக்காத. நீ சதீஷ கொல்றதுக்காக கார்ல பாம்ப வச்ச, அநியாயமா சதீஷோட அண்ணி ரேகா அக்கா செத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, இப்படி அநியாயமா அவங்களை கொன்னுட்டியே. அஞ்சலி, எதுவும் தெரியாம பேசாத. நான் அந்த கார்ல பாம்பு வைக்கல, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அத நீ முதல்ல தெரிஞ்சுக்க. நீ போய் சொல்ற. கொலை பண்றது எனக்கு புதுசும் இல்ல, அதை மறைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அந்த கார்ல பாம்பு நான் வைக்கல, நான் வரேன். போன் வேண்டாமா? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? சஞ்சீவி. இந்த போன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.